ஒரு லட்சாதிபதி வீட்டுக்கு ஞானி ஒருத்தர் வந்தாராம். அவரை நல்லா உபசரிச்சாராம் லட்சாதிபதி. ஞானி அவரை பார்த்து, உங்க சொத்தோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டாராம். லட்சாதிபதி சொன்னாராம், சில 1000 தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்டாராம் ஞானி. உடனே இவர் சொன்னாராம், 2, 3 வயசு அப்படின்னு சொன்னாராம். என்ன இவர் விசித்திரமா பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாராம் ஞானி. உடனே சொன்னாராம், ஐயா நான் பொய் சொல்லல. என் சொத்து எவ்வளோன்னு கேட்டீங்க. நான் சாகும்போது என்னோட கூட வர்ற சொத்து என்னோட வீடோ பூமியோ காசோ கிடையாது. நான் இது வரைக்கும் ஏழைங்களுக்கு செஞ்ச தான தர்மம் மட்டும்தான் என்னோட வரும். இது வரைக்கும் நான் தான தர்மமா சில 1000 மட்டும்தான் செலவு செஞ்சிருக்கேன். அதனால நான் சில 1000 சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய வயசு கேட்டீங்க. நான் இறைவனை நினைக்கிற நேரமும், நல்லது செய்யற நேரமும் என்னுடைய உண்மையான வாழ்வின் கணக்கு. அதனால ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் தான் நான் இதுக்கு ஈடுபடுறேன். என்னோட புண்ணிய கணக்கின்படி பார்த்தா இதுவரைக்கும் 2, 3 வருஷம் தான் நான் உண்மையா வாழ்ந்ததா அர்த்தம். அப்படின்னு சொல்லும்போது ஞானி வாயடிச்சு போய் நின்னுட்டாராம். அவர்கிட்ட இருந்து இவரு ஞானத்தை வாங்கிட்டாராம். எந்த நேரம் நம்ம இறைவனை நினைக்கிறோமோ அந்த நேரமும் தர்மம் செய்யற நேரமும் தான் நம்மளுடையது அப்படின்றது